நம்ம கிருஷ்ணகிரி கலப்பயணத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாறை ஓவியங்களை பார்க்குறோம். நம்ம பாறை ஓவியங்கள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கற்குழிகள் இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது. இந்த கற்குழிகளை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்வியலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலாற்று காலம் மற்றும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் கிட்டத்தட்ட அந்த பாறை ஓவியங்கள் மற்றும் கற்குழிகள் போன்ற கல் ஆயுதங்கள் இவையெல்லாம் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் அதை வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறோம்னா, எழுத்து எப்போ வந்து மனிதனுக்கு உருவாச்சு, அந்த எழுத்து மூலயமா வந்து தன்னுடைய தகவலை எப்போ வந்து மனிதன் புரியும்படி பரிமாற ஆரம்பித்தானோ அந்த காலத்தை வந்து நம்ம வரலாற்று காலன்றோம். இது வந்து பார்த்தோன்னா ஓவியங்களும் அதுக்கப்புறம் கற்குழிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து காலத்துக்கு முந்தி இருக்கக்கூடியதால் இதுவும் வந்து ஒரு வகையான மொழி அப்படி இல்லைன்னா எழுத்து போன்ற ஒரு ஊடகம் தான். இருந்தாலும் இன்றைய மனிதனால் அதை படித்து புரிந்து உணர முடியலை அப்படிங்கிறதால இன்றைய மனிதன் இதை வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்கிறோமே தவிர அன்றைய மனிதன் நாளைய தலைமுறைக்காக விட்டு சென்ற ஒரு மொழி எழுத்து பொறிமுறை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவியங்களும் இந்த குழிகளும். இந்த கற்குழிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்களை பற்றி கடைசியாக பார்க்கலாம். கற்குழிகள்ங்கிறத பற்றி பொதுவாக பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து ரிவர்ட் கார்னாக் அப்படின்னு சொல்லிட்டு 1879 வந்து பார்த்தீங்கன்னா ஜூனாபானி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் இதை பற்றி ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. அந்த ஜூனாபானிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கற்குழிகள்ங்கிறது வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பாறைகள் இல்லை. பாறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேற்பரப்பில் தரை மேற்பரப்பில் இருக்கும். அதை விட்டிங்கன்னா வால் இந்த மாதிரி வந்து சோர் பகுதியில் வந்து கற்குழிகள் வந்து காணப்படும். அதுக்கப்புறம் வந்து வேற எங்கே காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளங்களில், அதாவது கூரையினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடங்களில் வந்து கற்குழிகள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூரையினுடைய மேற்பகுதி, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரங்கனில் முட்டம் போனீங்கன்னா கீழே வந்து குகை கோயில் இருக்கும். அந்த குகை கோயிலுக்கு மேலே ஏறி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேற்பகுதியில் உங்களுக்கு கற்குழிகள் வந்து நிறைய கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் கற்குழிகள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஃபிட்டி, அதாவது கற்குழிகள்ங்கிறது பாறை ஓவியங்களுக்கு இணையான அல்லது பாறை ஓவியங்களுக்கு ஒரு முந்தைய வடிவமாக வந்து நம்ம கருதுகிறோம். அதுக்கு ஈடான அல்லது இணையான ஒரு முந்தைய வடிவத்தை தான் வந்து கிராஃபிட்டி, பாறை கீறல்கள் மற்றும் கற்குழிகள் வந்து அந்த காலகட்டத்தை ஒட்டி எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் நமக்கு கிடைச்சிருக்கிற கற்குழிகளில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய கற்குழிகள் வந்து 29,000 வருடங்கள் வந்து பழமையான கற்குழிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. மேலும் நம்ம கற்குழிகளை பற்றி சொல்லும்போது இந்தியாவில் பல்வேறு இடங்களில் கிடைச்சிருக்கு. நம்ம உத்தரகண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பிம்பெட்கா குகைகளில் கிடைச்சிருக்கு. பிம்பெட்காவில் வந்து நிறைய பாறை ஓவியங்கள் இருக்குது. அந்த பாறை ஓவியங்களுக்கு கூடவே வந்து கிடைச்சிருக்கு. கற்குழிகள் வந்து பொதுவாக எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாறை ஓவியங்கள் சார்ந்த பகுதிகளில். இப்போ நம்ம இந்த சைட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கிருஷ்ணகிரியில் இது வந்து பார்த்திங்கன்னா பாறை ஓவியங்கள் சார்ந்த பகுதியில் இந்த இடத்துல கற்குழிகள் கிடைக்குது. இன்னும் பல இடங்களில் எப்படி கிடைக்கும்னா மெகாலித்திக் பரியல்னு சொல்லக்கூடிய பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் மற்றும் அதை சார்ந்த பகுதிகளிலையும் கற்குழிகள் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம அப்படி சொல்ல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 28,000 வருஷம் முன்னாடி சொல்கிறாங்கன்னா 28,000 வருஷம் முன்னாடியிலேருந்து ஒரு 2800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெருங்கற்கால சின்னங்கள் நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கற்குழிகள் இருந்திருக்கு. இந்த கற்குழிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இருக்குது. கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்டாம்புட்டின்ற கிராமத்தில் ஒரு 30-40 அளவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கிடைச்சிருக்கு இது வரைக்கும் கற்குழிகள். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பெருமுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி, அதாவது பெருமுக்கல்ல தான் பாறை கீறல்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைச்சிருக்கு. அந்த பாறை கீறல்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா கற்குழிகள் வந்து இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அறிஞர்கள் இந்த கற்குழிகளை பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் இந்த கற்குழிகள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் வரைஞ்சாங்க இல்லை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கற்குழிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து நிறைய பேர்
நம்பியிருக்காங்க. ஏன்னா ஒரு தளத்திலையுமே இந்த கற்குழிகளினுடைய பயன்பாடு வேற வேறையாக இருந்திருக்கு. இப்போ ஒரு இடங்களில் என்னவா இருந்திருக்குன்னா, கற்குழிகள் வந்து ஒரு போல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சுவர் பகுதி இருக்கும். சுவர் பகுதியில் வந்து ஒரு கல் எடுத்து நம்ம கொஞ்சம் தட்டினோம்னா, போல்டர் எனப்படக்கூடிய ஒரு சின்ன கல்லை எடுத்து தட்டினோம்னா ஒரு சத்தம் வந்து எழுப்புது, ஒரு மணி ஓசை போல கேட்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்குது. இந்த ஜூனா பனிலாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் எடுத்து அந்த கற்குழிகள் இருக்கக்கூடிய இடத்த தட்டினீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து என்னத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க? ஒரு மக்கள் ஒன்று கூடணும் அப்படின்னா அந்த சத்தத்தை தட்டி ஒலி எழுப்பி பயன்படுத்தியிருப்பாங்க. அதே வந்து எதிரிகளால் ஆபத்துனா அந்த சத்தத்தை எழுப்பி ஒன்று கூடி இல்லை பிரிஞ்சு தள்ளுறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இல்லை ஒரு கடவுள் வழிபாடு இருக்குது, இன்னைக்கு மட்டும்தான் நம்ம இசையில் மூழ்கியிருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. அன்றைக்கும் வந்து இசையில் மூழ்கியிருப்போம். கடவுள் வழிபாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளத்தோட கூடிய வழிபாடு வந்து அன்றைக்கி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கற்குழிகள் பயன்பட்டுருக்கு. நிறைய இடங்களில் கற்குழிகள் இருக்கக்கூடிய இடங்களில் அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாடும் இருந்ததுக்கான சான்றுகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கற்குழிகள் கடவுளுக்காகவும், அதாவது கடவுள் வழிபாடு இருக்குது, அதுக்கு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பலியிடலுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கற்குழிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்குழிகளில் வந்து இந்த மாதிரி பாறைகளில் தனிமம் இருக்கும், தனிம உப்புக்கள் இருக்கும், தாதுக்கள் இருக்கும். இப்போ மனிதனால் வந்து எளிதில் ஒரு உப்பு தாது உப்பை வந்து நெருங்கி பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழலில், இல்லை ஒரு சில விலங்கினங்கள் வந்து தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு, யானை மாதிரியான விலங்கினங்கள் வந்து தாது உப்புக்களை வந்து தேடி ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அடையும். அப்போ அந்த மாதிரி வரும்போது ஒரு வேட்டையாடுதலுக்காகவும் இதுவுக்காகவும் அப்போ இதை மாதிரியான இடங்களில் இந்த பாறைக்கு விலங்கினங்கள் வரும். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம வேட்டையாடி அந்த விலங்கினங்களை வந்து நம்ம உணவாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த இடத்த குறிப்பதற்காகவும், இது இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து நீர்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா கற்குழிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்காக அப்படிங்கிற ஒரு காரணத்தை தாண்டி, உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கல்வட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இறந்தவர்களை புதைச்சி அந்த ஒரு அவர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு மரியாதைக்காகவும் அந்த இடத்தை குறிப்பதற்காகவும் இதை மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணிகளுக்குள்ளே வந்து அடைக்கிடலாம். இந்தந்த காரணிகளுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கல் வட்டங்கள்லாம் வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு. ஆனால் அந்த கற்குழிகளுக்கான காரணங்கள் வந்து எண்ணிலடங்கா காரணங்கள் வந்து அப்படியே விரிஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இப்போ வானத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனமிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய வானியல் சார்ந்த ஆய்வுகள், இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ராசி நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர கூட்டங்கள், இதனுடைய உருவமைப்பு உருவ தொகுதியில் வந்து இணையாக வந்து கல் குழிகளை வந்து நிறைய இடங்களில் இந்தியாவிலேயும் உலக அளவிலையும் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சித்திரை மாதத்தில் வானத்தில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திர தொகுதி இருக்குது. இப்போ ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம், இல்லை விவசாயமே செய்யலாம் கூட, நான் ஆடு மாடு மேய்க்கிறேன், ஒரு முல்லை நிலம் சார்ந்த ஒரு மனிதனாக இருக்கும்போது அவனுக்கு, இல்லை முல்லை நிலமே சாராத ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய உணவு தேவைக்கு வானத்தில் வந்து நிலா இல்லைன்னா சூரியன் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் தோன்றிச்சுன்னா இப்போ நமக்கு செழுமை ஆரம்பம், வளமை ஆரம்பிக்குது, இந்த மாதத்துலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இல்லை இந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் சூரியனோ இல்லை நிலாவோ வந்ததுன்னா நமக்கு வந்து பஞ்சம் வரப்போகுது, நம்ம வந்து ஒரு பெருங்காய்ச்சலுக்கு உள்ளாக போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பருவநிலை மாற்றங்களை வந்து கணிக்கிறதுக்காகவும், அதை கணிச்சதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்குழிகளில் பூமியில் வரைஞ்சி வச்சு, அதாவது பாறைகளில் வரைஞ்சி வச்சு அதை மக்கள் வந்து பெரிதளவில் பயன்படுத்தி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைகளை கணிக்கிறது தாண்டி பொதுவாக காலநிலை எதுக்கு கணிப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னா, பெண்கள் வந்து கருவுற்று இருக்கும்போது அந்த 10 மாதங்களை தாண்டி அவங்கள என்ன சூழ்நிலையில் இருக்காங்க அந்த மாத வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா வானியலையும் அதுக்கப்புறம் இந்த பருவநிலை மாற்றங்களையும் உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கற்குழிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம், ஒரு என்ன சொல்கிறது, தாய் தெய்வ வழிபாடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வளமையின் அடையாளமாகவும் வந்து பார்த்திங்கன்னா கற்குழிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கற்குழிகளினுடைய பயன்பாடு எண்ணில் அடங்காத பயன்பாட்டிலையும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய ஒரு சின்ன கிறுக்கலுக்காக கூட ஏதோ ஒரு என்ன சொல்கிறது அவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி சும்மா கூட கொத்தி வச்சுட்டு போனதா இன்றைக்கி இருக்கிறவங்க நம்புகிறாங்க. அது இல்லாமல் வந்து விளையாட்டுக்காகவும் நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பல்லாங்குழிலாம் வந்து விளையாடுறோம், அந்த மாதிரியான இதுவும் இருக்குது. அந்த மாதிரி விளையாட்டுக்காகவும் நிறைய இடங்களில் கற்குழி எனப்படக்கூடிய கல்லாங்குழி எனப்படக்கூடிய கப்புல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை மாதிரி பல்வேறு பயன்பாடு இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு புரியாத ஒரு நிலையில் புரிந்தும் புரியாமலும் இருக்கிறதால இந்த கற்குழி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. நன்றி அனைவருக்கும். ஓவியங்களை பற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு சின்ன எண்ணங்கள் இருக்குது. எப்பயுமே
உலகம் முழுக்க வந்து ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் வெண்சாந்து ஓவியங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ காலத்தால் பழமையானது கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் வரும்போது, அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வரும்போது மட்டும் நிறங்கள் கொண்ட ஓவியங்களை வந்து காலத்தில் உள்ள சரி தொல்லியல் ஆர்வலர்கள் நம்ம தான் வந்து புரிஞ்சு இதுக்கு மேலே அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு கூறி நன்றி பெற்றுள்ளது. மனுஷன் தான் சார் அதை உருவாக்குறான். அதாவது ஒரு இப்போ நம்ம என்னுடைய கணிப்பு என்னன்னா, கல் ஆயுதம் இருக்குல்ல சார், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கல்லால் நம்ம கல்ல இருக்கு. கருத்துக்களை இங்கே விவரமாக சொல்ல வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வசந்தி டிவியில் மத்திய சுத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளமான கருத்துக்களை கருணாகரன் ஐயா அவர்கள் விளக்கமாக கற்பொழியை பற்றியும் பாறை ஓவியங்களை பற்றி சொன்னார்கள். இதனுடைய தாக்கம் தான் அதியமான் பெருவழி என்று சொல்லக்கூடிய 27 காதம் என்று சொல்லக்கூடிய குழிகளாகவும் அமைந்திருக்கிறது. அப்பொழுது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவளம் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடிய குழிகளை குறிக்கக்கூடியதும் இது இதனுடைய வளர்ச்சியாக கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் உண்டு என்ன, அதுதான் உண்மையும் கூட. குழினா அளவை குறிக்கக்கூடியதா? அளவு இல்ல, எண்கள், எண்ணிக்கையை வந்து குறிக்கிறது. எண்களையும் குறிக்கக்கூடியது. இத்தனை காத தூரம் சொல்றோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு காதன்றது எத்தனை மைல் என்றதெல்லாம் தெரிஞ்ச அறிஞர்களுக்கு கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக என்னுடைய பாறை ஓவியம் கண்டுபிடிப்பில் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குளாம்தக்கா என்ற இடத்துல நீர்வழி போக்குவரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தெப்பம், 2 தெப்பங்கள் மிதக்கிறது. ஒரு தெப்பத்தை ஒருவன் இயக்குகிறான். அதன் அந்த பகுதிக்கு, அந்த ஊர் பகுதியை காட்டுவதற்கு ஒரு அரை வட்ட செவ்வக வடிவம் வைத்து அதன் மேலே சிகிறு வரையப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அதனுடைய தலைவனாக ஒருவனும் மற்றொரு பகுதிக்கு அதே மாதிரி ஒரு தலைவனாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தலைவன் ஒரு கிராமத்தில் காட்டுவதற்கு இப்படி கம்பை போன்ற ஒரு கோல் வைத்து காட்டுகின்றான். ஒருத்தன் தெப்பத்திலிருந்து அவன் வசிக்கும் பகுதியை காட்டுகிறான். அதிலே பார்க்கின்ற போது 4 கட்டங்களாக பிரித்து அரைவட்டத்துடன் உடைய செவ்வக வடிவம் இது 4 கட்டமாக பிரித்து, இது கீழே இருக்கிறது 2 சதுர கட்டங்களாகவும் செவ்வக கட்டங்களாக வரும். மேலே இருக்கிறது அரை வட்டத்தோட கூடிய கட்டங்கள் வரும். இதில் பெரிய வட்டம் போட்டு 4 பகுதியிலும் பெரிய வட்டங்களை போட்டு அதன் பக்கத்திலே 4 சிறிய வட்டங்கள் போட்டிருக்கான். பெரிய வட்டம் என்பது பற்றை என்ற எண்ணையும், சிறிய வட்டங்கள் ஒன்றை எண்ணையும் காட்டக்கூடியதாக அந்த ஓவியத்தில் சொல்லப்படுகிறது. இது திருவாளர் நடன காசிநாதன் ஐயா இயக்குனராக இருந்த காலத்திலே அவருக்கு அந்த ஓவியத்தை கூட்டி சென்று காட்டும் போது அவர் விளக்கியது. அப்போ இந்த ஊர் பகுதிக்கு இவன் தலைவன், இந்த ஊர் பகுதிக்கு இவன் தலைவன். இது 4 வட்டம் மட்டும் இருக்கக்கூடியது. 40 குடும்பங்களுக்கு அவன் தலைவனாக இருக்க வேண்டும். இவன் 50 குடும்பங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று அந்த கட்டமைப்பை அமைத்து ஓவிய காலத்திலிருந்து, அதுவும் அது வந்து பார்த்தீங்கன்னா செங்காவி வரும் ஓவியம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு வெள்ளைக்கு ஒரு காலம், செங்காவிக்கு ஒரு காலமாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிறாரு. அது உண்மை கூட. வரலாற்று அறிஞர்கள் வந்து சொல்லுகின்ற போது அவங்க ஆய்வின் அடிப்படையில் தான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாம் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறோம். மேலும் ஆய்வு செய்யக்கூடிய இந்த இளைஞர் போன்றவர்கள் செய்து அது இன்னும் காலத்தை நீட்டி செல்லும் என்றால் உண்மையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முன்கூட்டியே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இது போன்ற கற்குழிகளும் ஓவியத்தில் வரக்கூடிய வட்டங்களும் நமக்கு ஆதாரமாக கிடைத்திருக்கிறது அதியமான் பெருவழி. அதே மாதிரி மகதை பெருவழி என்று ஆரகலூரில் ஒரு மகதேசன் பெருவழி என்ற ஒரு கல்வெட்டும் கண்டறியப்பட்டிருக்கு. அப்ப இந்த குழிகளுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது அவர் சொல்ற அடிப்படையிலிருந்து நாம இக்கால வரலும் நாம கணக்கிட முடியுது. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னவர்களும் கணக்கிடுவதற்கு, 1000 ஆண்டுகள் வரலையும் கணக்கிடுவதற்கு நமக்கு இது நமக்கு அதிகாரப்பூர்வமான சான்றுகளாக நமக்கு கிடைத்து வருகின்றது ஒன்று. அடுத்ததாக இதே மாதிரி முதுமக்கள் தாழி எந்த காலத்து வரலும் வந்திருக்கோம், எந்த காலத்துல வந்து மக்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் முதுமக்கள் தாழி. இங்க இருக்கிற அறிஞர்கள் யார் சொன்னாலும் நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், இல்ல வாதம் பண்றதுக்கும் தயாரா இருக்கேன். 4200 வருஷங்களுக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து
இவரை சொல்றாரு இரும்பு காலம் அப்போ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போதான் நமக்கு மயிலாடும்பாறையில கிடைச்ச இரும்பு கைவினை பொருட்களை வைத்துக்கொண்டு 4200 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டதை இது முன்னாள் முதல்வர் அவர்கள் அவராலும் சொல்லப்பட்டு கருத்தாகும். ஆனா 4200 ஆண்டுகள் அப்படின்னு இவர் சொல்றது ராஜராஜன் சோழனுடைய காசு முதுமக்கள் தாயிலிருந்து கண்டெடுத்திருக்கோம் பாலக்கொள்ளை என்ற இடத்துல உளுந்தூர்பேட்டை வட்டத்தில். இது மாதிரி எடுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 1000 கால வரையிலும் அவை பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றது என்பதை நமக்கு தெரிய வருது. அங்க வந்து சிறிய மண்கலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ராஜராஜன் காசுகள். இதுல எங்கிட்ட ஒரு 4-5 காசுகளை எனக்கு அன்பளிப்பாக அந்த பகுதியை சேர்ந்தவர் கொடுத்தாரு. அந்த முதுமக்கள் தாழியை கண்டெடுத்தவர் அவர் தான் அதை எடுத்து வச்சிருந்தாரு. நாங்கள் ஆய்வுக்கு நானும் பிச்சைப்பிள்ளை காலம் சென்ற பிச்சைப்பிள்ளை அவர்களும் உடன் சென்ற போது அவர் தான் எனக்கு அதை வாங்கி கொடுத்தவர். அப்படிப்பட்ட நமக்கு 1000 காலத்துக்கு முன்னாடி கூட நமக்கு ஈம தாழிகள் கிடைக்குது. அதுல காசு சோழர் காலத்து காசு கிடைக்குது. அப்படின்னும் போது எவ்வளவு காலங்கள் அவைகள் வரையறுத்து கையாளப்பட்டு வந்திருக்கின்ற என்பதையும் நாம ஆய்வுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை, இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை உங்களோட பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கற்குழியை பத்தி சொல்லும் போது இந்த கற்குழியில வந்து பாத்தீங்கன்னா எங்க நம்ம கற்குழியில் இருக்கும் பல்லாங்குழி விளையாட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஈமச்சின்னங்களான கல்வட்டம், கற்புவை, கல்பதுக்கை, இவற்றின் அளவு, இவற்றின் வடிவம், இவற்றின் தூரம் இதற்கு ஒத்து கிட்டத்தட்ட நீங்க இருக்கக்கூடிய ஒரு மேப் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தளங்கள்ல வந்து கிடைச்சிருக்கு. இதுவும் வந்து இதனுடைய ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து ஐயா சொன்ன மாதிரி இது வந்து எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கை எண்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு படிநிலைக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்குழிகள் உதவி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதனுடைய மூளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவியங்கள் இத மாதிரி வந்து சிந்தனைகள் அதிகமா விரிவாக தான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி அபரிதமாக போயிருக்குன்றது என்னுடைய கருத்து. நேத்து நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடம் அது தட்டக்கல் மலை. தட்டக்கல் மலையில ஒரு பாறை ஓவியம். பாறை ஓவியத்துக்கு கீழே இதே மாதிரி 2 குழிகள். அந்த குழிகள்ல ஒரு பக்கம் லேசான நீட்சி, கரெக்டா விளக்கினுடைய அமைப்பு அப்படியே இருக்கு. அதுல விளக்கு எரிச்சதுக்கான தடயங்கள் கூட இருக்கு. கருப்பா அந்த சிறிய தண்டு கூட இருக்கு. இதே மாதிரி 2 இடம் இங்க பாறை ஓவியம், குழி, அந்த இது என்ன எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நிறைய பிற்காலத்துல அவர் சொல்ற மாதிரி நாங்க புலிக்குத்தி பட்டான்கள்னு ஒண்ணு பார்த்தோம். எந்த ஒரு இது ஏதோ ஒரு இடத்துல புலிக்குத்தி பட்டான் மூடுகள் 60 குழிகள் ஒரே இடத்துல, ஒரே மூடுகள்ல 60 குழி எண்ணி பார்த்தேன். 60 குழி இருக்கு. எல்லாம் இதே மாதிரி குழிகள் தான். ஆகவே இது வந்து ஒரு அதே மாதிரி சில இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்கன்னா 2 குழி இருக்கும், 3 குழி இருக்கும். ஆனால் வரிசையா அப்படி இருக்கும். இந்த நெத்தி பகுதியில மட்டும் இருக்கும். முன்னால் நெத்தி பகுதியில மேல் பகுதியில இருக்கும். கண்டிப்பா இது விளக்கேற்றத்துக்கு தான் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? சரி, நன்றி. அதே மாதிரி அஞ்சட்டி பக்கம் ஒரு காட்டுல சொன்னாரு இல்லையா, மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசம்லாம் இருக்கு. அதாவது ஒளி எழுப்புற இது ஒரு கல் முழுக்க குழிகள் தான் இருக்கு. நம்ம நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அந்த மாதிரி பெரிய முழுக்க இதுங்க அடிச்சா அது செய்தி வந்த பின்னால என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்து பள்ளிக்கூடத்துல இருந்து பெரிய கல்லெல்லாம் எடுத்து வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த பாறை ஓவியங்கள் பத்தி பேசலாம். இந்த பாறை ஓவியம் வந்து வரலாற்று காலத்தை ஊட்டி, அதாவது பெருங்கற்கால ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா சார்? இந்த ஓவியம் வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. பெருங்கற்காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. பெருங்கற்காலம் அப்படின்னா இரும்பு காலம். இந்த மலையை சுற்றி பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள்லாம் இருந்ததுங்க. எனக்குரிய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் வரைக்கும் இருந்தது. இப்போ இந்த இதில் மீதமாக இருக்கிறது ஒரே ஒரு பெரிய கல் திட்டை வரட்டம்பட்டியில் இருக்கு. அது உள்ள ஒரு வயசான பெண்மணி சமீப காலம் வரைக்கும் அது உள்ளே வசிச்சு வந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கல் திட்டை இருக்கு. இந்த மலை வந்து பெருமாளப்பன் மலை, கதிரியப்பன் மலை அப்படின்னு சொல்றாங்க. கதிரின்னா உங்களுக்கு தெரியும், சூரியன். இங்க இருக்கிற பெருமாள் பேரு கதிரியப்பன். இந்த குண்டு பேர் தேர்குண்டுங்க.
இது குண்டு பேர் தேர்குண்டு. இந்த பாறை ஓவியத்தை 35 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிச்சவர் வந்து பா துரைசாமின்னு ஒரு ஆசிரியருங்க. அவர் தான் முதல்ல இதை பார்த்து இங்கே இருக்கிறதெல்லாம் இது பண்ணார். அதே மாதிரி இன்னும் காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த சில நண்பர்கள் வந்து ஒரு சில பாறை ஓவியங்களை இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சதானந்தம் கிருஷ்ணகுமார், ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து இந்த ஏலூர்கிரி மலையிலேயே சில ஓவியங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஓவியங்களில் வந்து 2 வேட்டை காட்சி இருக்குது. அது இல்லாமல் ஒரு சக்கரம் போல ஒரு பகுதி இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இது சக்கரம் போன்ற ஒரு அமைப்புங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பறவையினுடைய இதாக சொல்கிறாரு. ஆனால் பறவை மாதிரி எனக்கு தெரியல, ஒரு உருவம் தான் தெரியுது, மனித உருவம். நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மயிலாடும் பாறை ஓவியங்களை பார்க்க போகிறீங்க. அந்த மயிலாடும் பாறை ஓவியத்தில் ஒரு ஓவியத்தில் செங்காவி வண்ண ஓவியங்களில் முகமூடி அணிஞ்ச ஓவியங்களே எல்லாம் மினியேச்சர் ஓவியங்கள்லாம் அதில் இருக்குது. ரொம்ப தமிழ்நாட்டு ஓவிய இதில் மிக முக்கியமான பதிவுகள் அதுங்க. அதே மாதிரி மேலே ஒரு விலங்கு காட்டப்பட்டிருக்குங்க. இதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கிற ஒரு பெரிய ஓவியம், இதுவும் வெண்சாந்து ஓவியம் தாங்க, பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. கீழே இருக்கிறது ஒரு விலங்கு, அந்த விலங்கை ஒட்டின மாதிரி ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை சுற்றி மேலே இருக்கிற இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்குதுங்க, அழிஞ்சு போயிருக்கு. இங்கே வந்து குறைஞ்ச பதிவு தான். ஆனால் நீங்கள் மயிலாடும்பாறையில் இருக்கிற சில ஓவிய தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 300க்கு மேற்பட்ட ஓவியங்கள் ஒரே இடத்துல இருக்குங்க.